வீவர்ஸ், இன்றைக்கி நாம் சோழர்கள் பாண்டியர்கள் 11ஆம் வகுப்பு வரலாறு புக்கில் சோழர்கள் பாண்டியர்கள் தான் பார்த்துட்டு இருந்திருக்கோம். போன வீடியோவில் சோழர்களுடைய பேரரசு வரைக்கும் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் சோழர் நிர்வாகத்திலிருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் சோழருக்கும் பாண்டியர்களும் நோட்ஸ் மட்டும் எடுத்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டும் அந்த வீடியோவும் பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க பார்க்கலாம். சோழர் நிர்வாகம் 11ஆம் வகுப்பு வரலாறு புக்கு தான் இது. அரசர் சோழ அரசின் தன்மை குறித்து வரலாற்று ஆய்வாளர்களிடையே பலவித கருத்துகள் உள்ளன. சோழ அரசு மரபு வழிபட்ட முடியாட்சியை அடிப்படையாக கொண்டிருந்தது. சோழ அரசு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, மரபு வழிபட்ட முடியாட்சியாக அடிப்படையாக கொண்டிருந்தது தான் நம்ம சோழ அரசுன்னு சொல்கிறாங்க என்பது தெளிவாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அரசர் பற்பல பெருமைகளுக்கு உரியவராக அக்காலத்தை சேர்ந்த இலக்கியங்களிலும் கல்வெட்டு குறிப்புகளிலும் புகழப்படுகிறார். அப்போ சோழ அரசர்கள் பற்பல பெருமைகளுக்கு உரியவர்களாக இருந்திருக்காங்க. அவங்கள சேர்ந்த இலக்கியங்களிலும் கல்வெட்டு குறிப்புகளிலும் சோழ அரசர்கள் புகழப்பட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கடவுளுக்கு இணையாக பெருமான் அல்லது பெருமகன், உலகுடைய பெருமான், உலகுடைய நாயனார் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் சோழ அரசர்கள் கடவுளுக்கு இணையாக அழைக்கப்பட்டிருக்காங்களாமா. அது எப்படியெல்லாம் சோழ அரசர்கள் அழைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, பெருமான் அல்லது பெருமகன், உலகுடைய பெருமாள், உலகுடைய நாயனார் என்றெல்லாம் அழைக்கப்பட்டிருக்காங்க. இப்படியெல்லாம் பெருமான், பெருமகன், உலகுடைய பெருமாள், உலகுடைய நாயனார் அப்படின்னு அழைக்கப்படுகிற அரசர்கள் யாருன்னா சோழ அரசர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இந்த அரசர்கள் நேம் 3 கரெக்டாக கொடுத்துட்டு வேறு ஏதாவது ஒரு நேம் கொடுத்து கூட உங்களை கரெக்டாக சூஸ் பண்ண சொல்லலாம், மேட்ச் பண்ண சொல்லலாம். அதனால் இதை நல்லா பார்த்துக்கோங்க. சோழ அரசர்கள் எப்படி அழைக்கப்படுகிறாங்க அப்படின்னா, கடவுளுக்கு இணையாக அழைக்கப்பட்டிருக்காங்க. மறுபடியும் சொல்கிறேன், பெருமான், பெருமகன், உலகுடைய பெருமாள், உலகுடைய நாயனார் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறாங்க சோழ அரசர்கள். இந்த வீடியோ ஒன் ஆர் டூ டைம்ஸ் நீங்கள் போட்டு கேட்டுங்க. ஹெட்செட் போட்டு நல்லா கேட்டிங்கனாவே கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் வியூவர்ஸ். வாங்க பார்க்கலாம். பிற்காலத்தில் சக்கரவர்த்தி, அதாவது பேரரசரை சக்கரவர்த்தி, திருபுவன சக்கரவர்த்தி 3 உலகங்களுக்கான பேரரசர். இது மீனிங் பாருங்கள். பிற்காலத்தில் மீனிங்கோடு கொடுத்துருக்காங்க. சக்கரவர்த்தி அப்படின்னா பேரரசர்னு குறிப்பிடுது. திருபுவன சக்கரவர்த்தின்னு சொன்னாங்கன்னா அது என்ன பொருள் அப்படின்னா 3 உலகங்களுக்கான பேரரசர் அப்படிங்கிறது தான் பொருள். போன்ற பட்டங்களை சோழ அரசர்கள் சூடிக்கொண்டனர். சோழ அரசர்கள் சூடிக்கொண்ட பட்டங்கள் என்னென்ன அப்படின்னா, சக்கரவர்த்தி, திரிபுவன சக்கரவர்த்தி. திரிபுவன சக்கரவர்த்தினா 3 உலகங்களுக்கான பேரரசர், சக்கரவர்த்தினா பேரரசர். இது சோழ அரசர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்கள். அப்புறமா பார்த்தோம்னா, அரசராக பட்டம் சூட்டும் விழாவின் போது அவரது பெயருக்கு பின் தேவன் என்ற சொல்லை பின்னொட்டாக சேர்க்கும் நடைமுறை இருந்தது. சோழர்கள் பட்டம் சூட்டுவாங்க இல்லையா, அப்போ அந்த விழா நடக்கும்ல, அப்போ அவங்க பெயருக்கு பின்னால் தேவன் அப்படிங்கிற சொல்ல பின்னொட்டாக சேர்க்கும் நடைமுறை இருந்திருக்கு. யாருடைய காலத்தில்? சோழ அரசர்கள் காலத்தில் தான் தேவன் அப்படிங்கிற சொல்ல அவங்களுடைய பெயருக்கு பின்னாக சேர்க்கும் நடைமுறை இருந்தது. எப்போ அப்படின்னா, அவர்கள் பட்டம் சூட்டும் விழாவின் போது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசர்கள் தங்களை கடவுளின் நண்பன், தம்பிரான், தோழன் என்று உரிமை கோரி தங்கள் அதிகாரத்தை நிலைநிறுத்தினர். சோழ அரசர்கள் பாருங்க, தங்களை கடவுளின் நண்பன் அப்படின்னா என்னன்னா தம்பிரான், தோழன் அப்படின்னு சொல்லி உரிமை கோரி தங்கள் அதிகாரத்தை நிலைநிறுத்தினவர்கள் யாரு அப்படின்னா சோழ அரசர்கள். அப்புறம் சோழ அரசர்கள் தங்கள் ஆன்மீக வழிகாட்டி அல்லது குருக்களாக பிராமணர்களை நியமித்தார்கள். சோழ அரசர்கள் தங்களுக்கு ஆன்மீக வழிகாட்டியாகவும்
அல்லது ராஜகுருக்களாகவோ யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னா பிராமணர்களை நியமித்திருக்கார்கள். அப்புறம் முதலாம் ராஜராஜனும் முதலாம் ராஜேந்திரனும், முதலாம் ராஜராஜனுடைய மகன் தான் முதலாம் ராஜேந்திரன், அது நமக்கு தெரியும். ராஜகுருக்கள் மற்றும் சர்வ சிவன்கள் ஆகியோரின் பெயர்களை தங்கள் கல்வெட்டுகளில் குறிப்பிட்டுள்ளனர். யார் அப்படின்னா முதலாம் ராஜராஜ சோழனும் முதலாம் அவருடைய மகன் முதலாம் ராஜேந்திர சோழனும் ராஜகுருக்கள் மற்றும் சர்வ சிவன்கள் ஆகியோரின் பெயர்களை தங்கள் கல்வெட்டுகளை குறிப்பிட்டுள்ளனர். யார் அப்படின்னா முதலாம் ராஜராஜன் முதலாம் ராஜேந்திரன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க கல்வெட்டில் தங்கள் கல்வெட்டுகளை குறிப்பிட்டுள்ளனர். யாருடைய பெயர்களை அப்படின்னா ராஜகுருக்கள் மற்றும் சர்வ சிவன்கள் ஆகியோரின் பெயர்களை தங்கள் கல்வெட்டுகளில் குறிப்பிட்டிருக்காங்க. யார் குறிப்பிட்டதுன்னு கேட்டாங்கன்னா மறந்துடாதீங்க, முதலாம் ராஜேந்திரனும் முதலாம் ராஜராஜனும் முதலாம் ராஜேந்திரனும். அரசர்கள் தங்கள் சமூக மதிப்பையும் அதிகாரத்தையும் உயர்த்தி கொள்வதற்கான ஒரு வழிமுறையாகவே பிராமணர்களை ஆதரிச்சிருக்காங்க. எதுக்காக பிராமணர்களை சோழ அரசர்கள் ஆதரிச்சாங்க அப்படின்னா, தங்கள் சமூக மதிப்பு அதிகமாகும்ல, அதுக்காகவும் அதிகாரத்தை உயர்த்தி கொள்வதற்காகவும் சோழ அரசுகள் தங்களுடைய அதிகாரத்தை உயர்த்தி கொள்வதற்காகவும் தான் வழிமுறையாக தான் அதுக்கு ஒரு வழிமுறையாக தான் பிராமணர்களை சோழ அரசர்கள் ஆதரிச்சிருக்காங்க. அதன் பொருட்டு பிராமணர்களுக்கு பிரம்மதேயம் சதுர்வேதி மங்கலம் என்ற பெயரில் பெரும் நிலப்பரப்புகளை இறையிலாக அளித்தனர். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சோழ அரசர்கள் பிராமணர்களுக்கு எப்படி நிலப்பரப்புகளை வழங்கினாங்க அப்படின்னா எந்த பெயரில் அப்படின்னா பிரம்மதேயம் சதுர்வேதி மங்கலம். சோழ அரசர்கள், மறுபடியும் சொல்கிறேன், சோழ அரசர்கள் பிராமணர்களுக்கு எந்த பெயரில் நிலப்பரப்பை இறை அளித்தனர் அப்படின்னா பிரம்மதேயம் சதுர்வேதி மங்கலம். இது மறந்துடாதீங்க. அப்புறம் சோழர்கள் மண்டலங்களில் என்னென்னா முன்னரே குறிப்பிடப்பட்டது போல் சோழ அரசின் எல்லை விஜயாலயன் காலத்திலிருந்தே சீராக விரிவடைந்து வந்ததற்கு திரை செலுத்துபவர்கள் என்று வரலாற்று ஆசிரியர்களால் விளக்கம் அளிக்கப்படும் சிற்றரசர்கள் அல்லது குறுநில மன்னர்களுடனான போர்களுக்கு பின்னர் அவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த பகுதிகள் சோழ அரசுடன் இணைத்து கொள்ளப்பட்டன. எப்படின்னா அவங்க யார் சிற்றரசர்கள் பகுதியில் இருந்துச்சுல, அதெல்லாம் இருந்த பகுதிகளெல்லாம் சோழ அரசுடன் இணைத்து கொள்ளப்பட்டிருக்கு. அப்புறம் முதலாம் ராஜராஜன் இப்பகுதிகளை எல்லாம் மண்டலங்களாக ஒன்றிணைத்து இணைச்சாங்கல்ல, அந்த பகுதிகளெல்லாம் யார் ஒன்றிணைச்சாங்க அப்படின்னா முதலாம் ராஜராஜன் தான் ஒன்றிணைச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு மண்டலத்திலும் ஓர் ஆளுநரை நியமிச்சிருக்காரு. மண்டலங்களை எல்லாம் ஒன்றிணைத்தவரும் ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒரு ஆளுநரை நியமித்த சோழ அரசன் யார் அப்படின்னா முதலாம் ராஜராஜன். அப்புறம் பாண்டிய நாட்டில் சோழ பாண்டியர், இலங்கையில் சோழ இலங்கேஸ்வரர், இது பின்னர் மும்முடி சோழ மண்டலம் என்று அழைக்கப்பட்டது. எது அப்படின்னா இலங்கையில் சோழ லங்கேஸ்வரர் இருக்குல்ல, அது அதுக்கப்புறமா மும்முடி சோழ மண்டலம் என்று அழைக்கப்பட்டிருக்கு. இலங்கையில் சோழ லங்கேஸ்வரர், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தெற்கு கர்நாடகத்தின் கங்கைவடி பகுதியில் சோழகங்கர் என ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டனர். சோழகங்கர் அப்படின்னு சோழ அரசர்களால் ஆளுநர்கள் நியமிக்கப்பட்ட பகுதி எது அப்படின்னா என்ன பெயரில் அப்படின்னா சோழகங்கர், அதை மறந்துடாதீங்க. அந்த பெயரில் ஆளுநர்களை நியமிச்சிருக்காங்க சோழ அரசர்கள். அது எந்த பகுதியில் அப்படின்னா தெற்கு கர்நாடகத்தின் கங்கைவடி பகுதிகளெல்லாம் நியமிச்சிருக்காங்க. அப்புறம் மேலும் இருக்குவேளிர், இளங்கோ, வேளிர், மலவர்கள், பாணர்கள் போன்ற சிற்றரசர்கள் ஆட்சி செய்த முக்கியத்துவம் குறைந்த பகுதிகளுக்கும் பின்னர் சோழ அரசுடன் இணைத்து கொள்ளப்பட்டன. இந்த மாதிரி யார் இல்லை இருக்குவேளிர், இளங்கோவேளிர், மலவர்கள், பாணர்கள், இவங்கெல்லாம் சிற்றரசர்கள் தானே. இவங்க ஆட்சி செய்த முக்கியத்துவம் குறைந்த பகுதிகளை எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சோழ அரசுடன் இணைத்து கொள்ளப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த சிற்றரசர்களும் சோழ ஆட்சி நிர்வாகத்தின் பல்வேறு பொறுப்புகளிலும் அவங்களுக்கு பொறுப்புகளும் கொடுத்துருக்காங்க. அவங்க பகுதிகளை சோழ அரசோடு இணைச்சது மட்டும் இல்லாமல்
இவங்களுக்கு நிர்வாகத்தில் சோழ ஆட்சி நிர்வாகத்தில் பல்வேறு பொறுப்புகளிலும் அமர்த்தப்பட்டாங்க. யாருன்னா இந்த சிற்றரசர்கள். அப்புறம் படை, சோழ அரசின் படை பற்றி கொடுத்துருக்காங்க, இதையும் பார்க்கலாம். சோழ பேரரசு நிரந்தர படையை கொண்டிருந்தது. சோழ பேரரசு எப்படிப்பட்ட படையை கொண்டிருந்தது அப்படின்னா நிரந்தர படையை கொண்டிருந்ததா இருந்திருக்குது. இந்த படை மரபு வழிபட்டிருந்த 3 பிரிவுகளை உள்ளடக்கி இருந்திருக்கு. சோழ பேரரசு நிரந்தர படை 3 மரபு வழிபட்ட 3 பிரிவுகளை உள்ளடக்கியதா இருந்திருக்கு. அது என்னென்ன பிரிவு அப்படின்னா காலாட்படை, குதிரைப்படை, குதிரை சேவகர், யானைப்படைனா ஆணையாட்கள், வில் வீரர்கள் வில்லாளிகள்னு சொல்லுவாங்க, வாள் வீரர்களை வந்து வாளிலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஈட்டி வீரர்களை வந்து கொண்டுவார் அப்படின்னு ஆகியோரும் படையில் இருந்தனர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறுபடியும் சொல்கிறேன் கேளுங்க. காலாட்படை இருந்திருக்கு, குதிரைப்படை இருந்திருக்கு. அந்த குதிரைப்படை வந்து குதிரை சேவகர்னு சொல்கிறதும், யானைப்படை வந்து ஆணையாட்கள், வில் வீரர்கள் வந்து வில்லாளிகள், வாள் வீரர்களை வந்து வாளிலர் அப்படின்னு, ஈட்டி வீரர்களை வந்து கொண்டுவார் அப்படின்னு ஆகியோரும் படையில் இருந்திருக்காங்க. படை யாருடைய சோழ அரசர்களின் படையில் தான் இவங்களாம் இருந்திருக்காங்க, மறந்துடாதீங்க. இது பெருந்தனம் ஆகியோரும் படையில் இருந்தனர். படைப்பணிகளில் 2 படிநிலைகள் குறிப்பிடப்பட்டதாக இருந்திருக்கு. இது பெருந்தனம் மற்றும் சிறுந்தனம் என்று 2 படிநிலைகள் இருந்திருக்கு அந்த படையில். அந்த படைப்பணிகள்னால் அந்த படை சம்பந்தப்பட்ட வேலைகளில் 2 படிநிலைகள் இருந்திருக்கு. அது என்னென்ன சோழ அரசர்களுடைய காலத்தில் இருந்த படிநிலைகள் அந்த படைப்பணிகளில் வேலைகளில் அப்படின்னா பெருந்தனம் மற்றும் சிறுந்தனம் என்று அழைக்கப்பட்டிருக்கு. 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு சீன புவியியலாளர் சோழரிடம் 60,000 போர் யானைகள் இருந்தன. அவற்றின் முதுகில் வீடு போன்ற அமைப்பு இருக்கும். அதில் வீரர்கள் நிறைந்திருப்பார்கள். போரில் இவர்கள் நீண்ட தொலைவில் உள்ள இலக்குகளின் மீது அம்பு எய்வார்கள். அருகில் உள்ள பகைவர்களுடன் யானையின் மீதிருந்தபடியே ஈட்டியால் சண்டையிடுவார் என குறிப்பிடுகிறார். யார் இப்படியெல்லாம் சோழ அரசர்கள் பற்றி குறிப்பிடுறாரு அப்படின்னா 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு சீன புவியியலாளர். அது பேர் அவர் பேரெல்லாம் கொடுக்கல. அவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் சீன புவியியலாளர், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோழரிடம் 60,000 போர் யானைகள் இருந்துச்சு. அது மேலே வீடு மாதிரி அமைப்பு இருந்துச்சு. அதில் வீரர்கள் நிறைந்திருந்தாங்க. இலக்குகளை பார்த்து அம்பு எய்தாங்க. பகைவருடன் யானையின் மீது இருந்தபடியே ஈட்டியால் சண்டை போட்டாங்க. அப்படியெல்லாம் குறிப்பிடுகிறவர் யார் அப்படின்னா சோழ அரசர்களை பற்றி, அவர்களுடைய படைகளை பற்றி குறிப்பிடுகிறவர் குறிப்பாக யானைப்படையை பற்றி குறிப்பிட்டிருக்காரு. யார் அப்படின்னா சீன புவியியலாளர், 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அப்புறம் சோழர் கடல் கடந்து சென்று நடத்திய போர்கள் மிகவும் புகழப்பெற்றதாக இருந்திருக்கு. சோழர்களிடம் எண்ணற்ற கப்பல்கள் இருந்தது அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் அவர்களிடம் கடற்படையை வியந்து குறிப்பிடும் அளவும் அதன் பலமும் இருந்திருக்கு. சோழர்களிடம் எண்ணற்ற கப்பல்களும் இருந்திருக்கு. அந்த கப்பல் படையுடைய பலமாகவும் இருந்திருக்கு அந்த படை. அப்புறம் படை வீரர்களுக்கு படை பற்று என்ற உரிமை வழங்கப்பட்டிருந்தது. அந்த படை வீரர்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு என்ன உரிமை வழங்கப்பட்டிருந்தது சோழர் காலத்தில் அப்படின்னா படை பற்று அப்படிங்கிற உரிமை வழங்கப்பட்ட காலம் சோழர்களுடைய காலம். தலைநகரில் படை முகாம் இட்டிருந்த இடம் படை வீடு எனப்பட்டது. சோழர்களுடைய தலைநகரில் படைகள் எல்லாம் முகாமிட்டிருப்பாங்க. அங்கங்கே நம்ம படத்திலலாம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி முகாமிட்டு இருந்திருக்காங்க. அப்படி படை முகாமிட்டு இருந்த இடங்களெல்லாம் சோழர்கள் எப்படி அழைச்சாங்க அப்படின்னா படை வீடுன்னு சொல்லியிருக்காங்க. இது மறந்துடாதீங்க. புதிதாக சேர்க்கப்படும் பகுதியில் அமைக்கப்பட்ட புறக்காவல் படைகள் நிலைப்படைகள் எனப்பட்டன. இதுவும் இம்பார்ட்டன்ட். சோழர் காலத்தில் புதிதாக சேர்க்கப்படும் பகுதியில் அமைக்கப்பட்ட ஒரு புறக்காவல் படை இருந்திருக்கு. புதுசாக சேர்க்கப்பட்ட பகுதியில் இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிலைப்படைகள் எனப்பட்டன. இது மறந்துடாதீங்க. ஒரு படைப்பிரிவின் தலைவர் நாயகம் என்றும் பின்னாட்களில் படை முதலி என்றும் அழைக்கப்பட்டார்.
ஒரு படைத்தலைவின் ஒரு படைப்பிரிவின் தலைவர். இப்போ தலைவர்னாவே ஒரு படைக்கு தலைவனாவே நாயகனாக தான் இருக்கணும் அப்படின்னு சின்னதாக ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு படைப்பிரிவின் தலைவர் நாயகம் அப்படின்னும் பின்னாட்களில் படை முதலி என்றும் அழைக்கப்பட்டிருக்காங்க. சோழர் காலத்தில் படைப்பிரிவின் தலைவர் எப்படி அழைக்கப்பட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நாயகம்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் படை முதலின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்காரு. யாருடைய காலத்தில்னா சோழருடைய காலத்தில். படைத்தளபதி சேனாதிபதி தண்டநாயகம் என்றறியப்பட்டார். இப்போ படைத்தளபதி இருந்தாங்கள்ல சோழர் காலத்தில், அவங்க எப்படி அழைக்கப்பட்டாங்க சோழர் காலத்தில் அப்படின்னா சேனாதிபதி தண்டநாயகம் என்று அறியப்பட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் சோழர் காலத்தின் உள்ளாட்சி பகுதியில் என்னென்னா சோழர் காலத்தில் பல்வேறு உள்ளாட்சி குழுக்கள் சிறப்பாக இயங்கி இருக்கு. அவை ஊரார், சபையார், நகரத்தார், நாட்டார் ஆகியவை அத்தகு குழுக்கள் ஆகும். இவை ஒப்பீட்டளவில் தன்னாட்சி உரிமை கொண்டவையாகவும் இயங்கியிருக்கு. இந்த அடித்தளத்தில் மீது தான் சோழ பேரரசு கட்டமைக்கப்பட்டிருந்திருக்கு. இது சிறப்பாக இருந்ததுனால தான் சோழர் காலத்தில் பல்வேறு உள்ளாட்சி குழுக்கள் சிறப்பாக இயங்கியிருக்கு. அதனால தான் அவைகள் என்ன சொல்லியிருக்காங்க, ஊரார், சபையார், நகரத்தார், நாட்டார் ஆகிய அத்தகு குழுக்கள்லாம் இருந்திருக்கு. சோழர் காலத்தில் இருந்த குழுக்கள் என்னென்ன அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகளில் ஃபஸ்ட்டு ஊரார், அப்புறம் சபையார், அப்புறம் நகரம், அப்புறம் நாட்டார். இதெல்லாம் தான் குழுக்கள். சோழர் காலத்தில் உள்ளாட்சி அமைப்புகளில் இருந்த குழுக்கள் அதெல்லாம் நல்லா இருந்ததுனால தான் சோழர் அதை அடித்தளமாக வச்சு தான் சோழ பேரரசு கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதிலேருந்து இதுலேருந்து ஊரார், நகரத்தார், நாட்டார்லேருந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா வீடியோ லென்த்தாக போயிடும். இதோடு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு அடுத்த வீடியோவிலேருந்து ஊரார் பார்க்கலாம். மறக்காமல் அடுத்த வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விருப்பங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.